Welcome and welcome to Cricket Indians Tamil channel. இந்த வீடியோல நம்ம அத பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய எம்ஐயோட பிராக்டீஸ் செஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து ரெண்டு பிளேயர்ஸ் ரொம்ப ஹெவியா வந்துட்டு பிராக்டீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த வீடியோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல்ல வைரலா ஆச்சு. நம்ம எதிர்பார்த்த ரெண்டு பிளேயர்ஸ் சோ அவங்களுடைய மேட்ச் அப் தான் இன்னைக்கு நடந்துருந்தது. ஏன்னா ரியான் ரிக்கில்டனா வில் ஜாக்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவல்ல அந்த ஓப்பனிங் பண்ண போறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப தடவையா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்தது. சோ ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பண்ண போறது யாரு அப்படிங்கறத அதற்கான கேள்வி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இல்லாதனால ஸோ ஹர்திக் பாண்டியாவோட இடத்துலையும் பும்ராவோட இடத்துலையும் நம்ம வேறு பிளேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து வில் ஜாக்ஸை வந்துட்டு உள்ளே ஆட வைக்கணும். அதே நேரம் ரியான் ரிக்கில்டன் வில் ஜாக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரியான் ரிக்கில்டன் ஜஸ்ட் அவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும்தான். அவர் வந்து மிடில் ஆர்டரில் ஆடி பழக்கம் இல்லாதவர். பட் ஆனால் வில் ஜாக்ஸ் அப்படி கிடையாது. ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக ஸோ மிடில் ஆர்டர் அதாவது அந்த ஒன் டவுன் ஸ்பாட் அப்படிங்கிறதுல வந்து அவர் ஆல்ரெடி ஆடி இருக்கிறாரு. அதில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பிளஸ் வந்து இன்டர்நேஷனல் சைட்லயும் டொமஸ்டிக்லயும் ஒரு நம்பர் 4லயும் ஆடி இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வில் ஜாக்ஸை மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதே நேரம் வந்துட்டு நேற்று வில் ஜாக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சாரு. ஸோ இன்னைக்கு ரியான் ரிக்கில்டன் வேற லெவலில் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டேடியமில் தூக்கி வீசியிருக்கிறாரு. ஸோ எம்ஐயோட வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்குது அவுட் ஆஃப் த ரூஃப் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்துட்டு அந்த ஒரு 6 அப்படிங்கிறது வந்துட்டு அவரோட அந்த போஸ்டர் அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்தது. ஸோ டவுன் த லெக் இறங்கி வந்து வேற லெவலில் வந்து சால்ட் விட்டார் சிக்ஸுக்கெலாம் செம்மையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல இருந்தது. ஸோ இதே மாதிரியே தான் ரியான் ரிக்கில்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமஸ்டிக் சர்க்கியூட்லேயும் ஆடிட்டு இருந்தாரு. ரீசெண்டாக ஒரு விளாண்ட எல்லா டொமஸ்டிக் சர்க்கியூட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ டோட்டலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு அவர் இருப்பார். ஸோ அந்த இடத்துல அவரோட பேரை சொல்கிற லெவலில் வந்துட்டு மினிமம் 2 மேட்சாவது அவர் ஆடி வச்சிருவார். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சுரி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடிக்கும்போது தான் ஸோ ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் கண்டிப்பாக இவரு தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நினைச்சாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ப்ராக்டிஸ்லேயும் வேற லெவலில் மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறதுனால ஓப்பனிங் ரியான் ரிக்கில்டனுக்கு தான் போகும். ப்ராக்டிஸ் உண்மையாகவே வல்னரபுளாக இருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரோட ப்ராக்டிஸ் செஷன் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. வில் ஜாக்ஸும் தான் ஓவர் போட்டிருந்தாரு. வில் ஜாக்ஸும் ட்ரெண்ட் போல்ட்டும் தான் ஒன்றா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்லாம் ஸ்டம்பெல்லாம் உடஞ்சி தெரிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சம்பவம்லாம் நடந்தது. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஒரு லீத்தல் பேஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட்டுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட் எடுத்தார் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பீஸ்ட்டு யாராலையும் அவரை நிறுத்த முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. ஸோ எப்பெல்லாம் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறாரோ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து அந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஹைல தான் அவருடைய பவுலிங்கை முடிப்பார். அவரோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றியை நோக்கி போகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிகப்பெரிய லெவலில் ரன்ஸை கொடுத்துருப்பாரு. அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ எப்பவுமே ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த டெத் ஓவரில் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய காம்பினேஷனே இருக்கும். வில் ஜாக்ஸுக்கு எதிராக பால் போட்ட நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் வேற லெவலில் வந்துட்டு 3 தடவை வில் ஜாக்ஸ் அவுட் எடுத்திருக்கிறாரு. 2 டோ கிரஷிங் யார்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு அந்த போல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்பிடபிள்யூ இந்த மாதிரி முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வில் ஜாக்ஸ் அவுட் எடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் செஷனை எண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரியான் ரிக்கில்டன் ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரெண்ட் போல்ட் கிட்ட என்னதான் வில் ஜாக்ஸ் அவுட் ஆயிருந்தாலும் அடுத்தது வந்து அப்கமிங்ல நான் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மீண்டும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸான விஷயத்தை சொல்லி தான் முடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருந்தது அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.